நண்பர்கள் கொடுக்குறாங்க எல்லாமே சரி. ஆனா வந்து வெல் செட்டில்டு அண்ணாமலை அப்படிதான் எல்லாமே வெளியில பேசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்சியில வந்து ஒரு மாநில தலைவரா இருக்க அண்ணாமலைக்கு வந்து பல கோடி ரூபாய் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி, நான் சேர்த்து ஒரு கேள்வி. இந்த 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் அப்ப நயனா நாகேந்திரன் திருநெல்வேலி எம்பியா வேட்பாளர் நிற்கும் போது இங்கிருந்து ரயில்ல வந்து ஒரு 4-5 கோடி ரூபாய் பணம் கொண்டு போறாங்க. அதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தேர்தல் பறக்கும் வரை பிடிச்சிடுறாங்க. அந்த தகவலே நயனா நாகேந்திரனுக்காக கொண்டு செல்லப்பட்ட அந்த பணம் தேர்தல் அதிகாரிகளுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா அண்ணாமலை தான் சொல்லி பிடிச்சாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. அது நம்ம பொத்தாமதுவா பேச முடியாது. ஏன்னா அது வந்து வழக்குல வந்து நிலவில் இருக்கக்கூடிய கேஸ். அது போல இப்ப அண்ணாமலை வாங்கின சொத்து 85 கோடி விஷயத்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு பொது தளத்துல வந்தாலே என்னன்னா 2 கோடி ரூபாய் வந்து சொத்து வச்சிருந்தாலே 200 கோடி ரூபான்னு பேசுவாங்க. அது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா எல்லாருடைய இது என்னன்னா ரொம்ப ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இந்த கட்சியில வந்து ரொம்ப அவங்க திடீர்னு சொல்லிட்டு பல கோடி சொத்து எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அது கண்டிப்பா வந்து அது விளக்கம் சொல்லிதான் ஆகணும். இதுதான் வந்து தேர்தல் டைம்ல வந்து அண்ணாமலை இல்ல இது வரைக்கும் வந்து திமுக வந்து ஃபைல் 1 ஃபைல் 2 சொல்லிட்டு பேசக்கூடிய அண்ணாமலைக்கு இவர் வந்து மொத்த பையில வந்து திமுக வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல அந்த பையில எடுத்துட்டு இருக்காங்களாம். ஏன்னா அவங்களுக்கு மாநில உளவுத்துறை இருக்கும் போது கண்டிப்பா வந்து அண்ணாமலையுடைய ஒவ்வொரு மூமெண்ட் அவர் இந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் தன்னை நேர்மையான ஒரு அரசியல்வாதியா காட்டிக்கொட்ட அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இப்போ வந்து அவர் என்னென்ன அவர் பேர்லயோ அவருடைய பினாமி பேர்லயோ எப்படியெல்லாம் சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரங்க் பட்டி எடுத்துட்டு வந்தார் அண்ணாமலை. இவங்க வந்து என்ன ஒரு டிராக்டர்லயே எடுத்துட்டு போலாம் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கு நயனா நாகேந்திரன் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு? அண்ணாமலையை வந்து மாட்டி விடுறது நயனா நாகேந்திரனா? இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ணாமலையை மாத்தி விடுதுன்னு நயனா நாகேந்திரன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு எப்படி சோர்ஸ் இருந்தது அது போல வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து சோர்ஸ் இல்லையா? தமிழ்நாட்டை எங்க ஒரு சொத்து வாங்கியிருக்காரு, மற்ற மாநிலத்தை எங்க வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு தேர்தல் டைம்ல வந்து ஒவ்வொன்னா வந்து அவங்க இப்ப வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. ஆத்திரத்துல அவர் எல்லாமே கொட்டிட்டாரு. ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இவங்க வந்து பொறுமையா வந்து திமுக எப்பவுமே அடிப்பாங்க. இன்னும் வரும் காலங்கள்ல அவங்களோட அட்டாக் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா.